ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வெண்டைக்காய் பச்சடி செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு வாணலியில் வெண்டைக்காய் நறுக்கி எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறினோன்னா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், 2 காஞ்ச மிளகா, ஒரு 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா வரும். பாசிப்பருப்பை நான் 2 விசில் விட்டு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு போட்டு இந்த பச்சடி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் போட்டோன்னே வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினோன்னே வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் எடுத்து இதோட சேர்த்துக்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் போட போகிறேன்னா சாம்பார் தூள் 1 ஸ்பூனும், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், தேவையான உப்பு போட்டு வேக வச்ச பருப்பையும் போட்டு அதை கலந்துட்டு ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு வெண்டைக்காய் பச்சடி.